Hi students, welcome to MCC. Today in the video Airport Authority of India உங்களுக்கு 400 vacancies release பண்ணிருக்காங்க. So அதுல part A ல basic aptitude and general knowledge இருக்கும். Part B ல physics and maths இருக்கும். So இந்த part B ல வர maths பத்தி தான் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணப் போறோம். So totally 30 marks allocate பண்ணிருக்காங்க maths ல. So total 10 subjects இருக்கு. அதுல ஒரு subject நான் differential equations கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுல இருந்து வர ஒரு டாபிக் ஆர்டர் அண்ட் டிகிரியை நம்ம டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். So total 30 marks allocate பண்ணிருக்காங்க போது சோ ஒவ்வொரு டாபிக்கும் 3 to 4 marks நமக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அது ரொம்ப ஈஸியஸ்ட் அண்ட் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் என்னன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரைட்? சோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்டர் அண்ட் டிகிரினா என்னது, அது எப்படி நம்ம அப்ரோச் பண்றது எல்லாத்தையுமே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர்னா என்னது, டிகிரினா என்னது, அது எப்படி நம்ம தனித்தனியா செப்பரேட் பண்றது, ரேடிக்கல் ஃபார்மட்ல தான் எப்படி செப்பரேட் பண்றது, பாலினாமியலா இல்லாம இருந்தா அதை எப்படி நம்ம டிகிரியை ஃபைண்ட் பண்றது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So first order and degree நான் பார்க்கலாம். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். first order first மென்ஷன் பண்ணா அதுக்கு நம்ம டிகிரி குள்ள போலாம் நம்ம. So order எப்படி நம்ம மென்ஷன் பண்ணா highest differential, நல்லா பாருங்க, highest differential coefficient அப்படினு சொல்றேன். differential coefficient dy by dx, d square y by dx square, d cube y by dx cube. So இந்த மாதிரி differential coefficient in a differential equations அப்படினு சொல்றாங்க, ரைட்? இப்போ நான் ஒரு 4 to 5 எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரா உங்களுக்கு இருக்கும், ரைட்? இப்போ இந்த क्वेश्चन நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, ரைட்? dy by dxt whole square plus 2x minus 4. நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சூஸ் பண்ண, அதுவும் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் தான், ரைட்? இப்போ இந்த டேர்ம் நல்லா பாருங்க, dy by dxt whole power 1, ரைட்? நான் உள்ள இருக்கிற டேர்ம் தான் சூஸ் பண்ணேன். எனக்கு என்னைக்குமே இருக்கிற வேல்யூ எனக்கு என்னவாகும், dy by dx ஆ இருக்கணும், அல்லது d square y by dx square ஆ இருக்கணும், அல்லது d cube y by dx. So இந்த மாதிரியான ஆர்டர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணணும் நான். ஓகே, இதுதான் ஆர்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நான் ஆர்டர் எப்படின்னா அப்ப பாருங்க d1y by dx power 1. சோ அப்ப இந்த கண்டிஷன்ஸ்ல ஆர்டரோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், ஆர்டரோட வேல்யூ எனக்கு 1. நல்ல சொல்லுங்க, மேல இருக்கிற அந்த பவர் வேல்யூவை நீங்க சூஸ் பண்ண கூடாது, அது டிகிரி. அத பத்தி நான் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்றேன் நான். தென் அந்த dy by dx d square y இந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் சூஸ் பண்ண தவிர அதுக்கு மேல இருக்கிற பவரை சூஸ் பண்ண கூடாது, அது ஆர்டர் கிடையாது. ஓகே, தென் அதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் பாருங்க, இங்க d square y by dx square, இங்க பாருங்க x into dy by ரெண்டு டேர்ம் இருக்கு. நல்லா சொல்லுங்க, the highest differential coefficient. ஏனா because இந்த क्वेश्चन பார்த்தா எனக்கு d square y by dx square இருக்கு, அதுவும் இல்லாம dy by dx ன்னு எனக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு. இது ரெண்டுல இது highest, இதுதான் எனக்கு highest condition. அப்ப இதோட ஆர்டரோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கு, it must be 2 ஆ இருக்கு. ஏனா because d square y by dx highest தான் நீங்க சூஸ் பண்ணனும். ரெண்டு டேர்ம் மூணு டேர்ம் வந்தாலும் highest probability தான் நீங்க சூஸ் பண்ணணும். அப்ப இதோட ஆர்டரோட வேல்யூ என்னவா இருக்கும், 2 ஆ இருக்கும். ஓகே, இந்த क्वेश्चन அனலைஸ் பண்ணிங்க, ரைட்? இந்த क्वेश्चन அதே மாதிரி தான், ரைட்? d cube y by dx cube னு இருக்கு, d square y by dx square னு இருக்கு. ரெண்டு டேர்ம் இருக்கு. அப்ப இதுல highest d cube தான் highest, ரைட்டா? இதுதான் எனக்கு என்ன highest probability, ரைட்? அப்ப இதோட ஆர்டரோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், 3 ஆ இருக்கும். ஏனா because d cube இருக்கு. சோ இதோட ஆர்டரோட வேல்யூ should be 3. அதே மாதிரி இந்த கண்டிஷன் பாருங்க, y dash plus 5y equals y dash எப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம், நம்ம dy by dx plus 5y equal to 0. பார்த்தாலே தெரியுது இதோட ஆர்டரோட வேல்யூ என்னது, dy by dx. obviously ஆர்டரோட வேல்யூ it should be 1 தான் எனக்கு இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிளான லாஜிக், ரைட்? லாஸ்ட் क्वेश्चन பாருங்க, ரைட்டா? லாஸ்ட் क्वेश्चन d power 4y by dx power 4 கொடுத்திருக்காங்க, d cube y by dx cube, ஓகே, d square y by dx cube. மூணு கண்டிஷன்ஸ் கொடுத்தேன். ஒன்னு power 4, power 3 and power 2. நான் எப்பவுமே மென்ஷன் பண்ணீங்க, the highest differential coefficient, highest value தான் நான் சூஸ் பண்ணனும் நான். அப்ப இதுல இருக்கிற highest value என்னது, d power 4 by dx power 4, ரைட்? அப்ப இதோட ஆர்டரோட வேல்யூ எனக்கு என்ன வரும், it must be 4 ஆ எனக்கு இருக்கும். இதுதான் ஆர்டர். உங்களுக்கு ஆர்டர்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்டா, எப்படி கண்டிஷன்ஸ், அதை எப்படி நான் சூஸ் பண்றது, எந்த ஃபிராக்ஷனை சூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆர்டர்னா ஒரு பெட்டரான ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ டிகிரிஸ் கொடுக்கணும், ஏன்னா பிகாஸ் டிகிரி தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும், அது கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும் நம்ம. இப்போ டிகிரினா என்னது, அந்த டிகிரி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இப்போ செக் பண்ணலாம். டிகிரிக்கு ஒரு டெஃபினிஷன் போங்க, தி எக்ஸ்போனன்ட் ஆஃப் தி, நல்லா பாருங்க, மெயினான திங் என்ன மென்ஷன் பண்ணிங்க, இந்த எக்ஸ்போனன்ட். எக்ஸ்போனன்ட் என்னது,
பவரில் இருக்கிற டேர்ம் தான் நம்ம எக்ஸ்போனன்ட் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்போனன்ட் ஆஃப் தி ஹையஸ்ட் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட். நல்லா பாருங்க, ஹையஸ்ட் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ல இருக்கிற எக்ஸ்போனன்ட்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, இதுதான் வந்து நம்ம டிகிரி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். எப்படி சார் இது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கூட நான் ட்ரை பண்ணுறேன். இந்த கொஸ்டினுக்குரிய கண்டிஷன்ஸ் என்ன வரும்? dy by dx the whole square 2x plus 4 அப்படின்னு. ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் பார்த்தாலே தெரியுது எனக்கு dy by dx. ஏன்னா பிகாஸ் இதுதான் நம்மளுக்கு தெரியுமா, இதுதான் அதோட எக்ஸ்போனன்ட்டோட வேல்யூ. அதான் எக்ஸ்போனன்ட்னா அது பவரில் இருக்கிற வேல்யூ. அப்போ இதோட டிகிரியோட வேல்யூ வந்து எனக்கு என்ன வரும்? இட் மஸ்ட் பி 2 ஆகும். அப்போ ஆர்டர் வந்து என்னவா இருக்கும்? ஆர்டரோட வேல்யூ வந்து 1. ஏன்னா பிகாஸ் d1 by dy by dx அப்படின்னு ஆர்டரோட வேல்யூ எனக்கு 1 இருக்கும். அதே டைம் டிகிரியோட வேல்யூ பவரோட வேல்யூ 2 எனக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட்டா, d square y by dx square the whole cube x into dy by dx the whole square equal to 0. That means highest differential coefficient ஓட எக்ஸ்போனன்ட் யாரும் மறந்து. அப்போ இதில் எது highest differential coefficient? இதான் highest differential coefficient, right? d square y by dx square இதான் highest. ஏன்னா பிகாஸ் இது dy by dx. அப்போ இதோட எக்ஸ்போனன்ட் என்னன்னு பாருங்க. இதோட எக்ஸ்போனன்ட் வந்து எனக்கு 3. அப்போ எனக்கு டிகிரியோட வேல்யூ எனக்கு என்ன வரும்? இட் மஸ்ட் பி 3 எனக்கு இருக்கும். ரைட்டா, highest differential coefficient ஓட என்ன பிகாஸ் highest differential coefficient இதுதான் d square y by dx square அதோட எக்ஸ்போனன்ட். ஸோ அதோட எக்ஸ்போனன்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு என்ன? 3. அப்போ இதோட ஆர்டர் வந்து என்னவா இருக்கும்? இதோட ஆர்டர் வந்து இட் மஸ்ட் பி 2. ஏன்னா பிகாஸ் d square y by dx. ஸோ ஆர்டரோட வேல்யூ எனக்கு 2. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ என்ன பாருங்க, y double dash square y triple dash square y dash square ரைட்டா கியூப் அப்படின்னு இந்த ஃபார்மேட் எப்படி மார்க் பண்ணிக்க போகிறேன் நான்? d square y by dx square the whole square plus d cube y divided by dx cube the whole square plus dy by dx the whole cube equal to 0. இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, கொஸ்டின் இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தாலே தெரியுது இது ஹையஸ்ட் வேல்யூ, இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ d cube y by dx cube. இதில் வர எக்ஸ்போனன்ட்டோட வேல்யூ வந்து என்னது? 2. அப்போ இதை தான் நான் சூஸ் பண்ணும். சார் இங்கே 2 இருக்குது சார், இங்கே 3 இருக்குது சார், இது 3 தானே சார் ஹையஸ்ட்டு, அதை சூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் இட்ஸ் டோட்டலி ராங். ஏன்னா பிகாஸ் அது ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் கிடையாது, அது dy by dx. ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் அது d cube y by dx. இதுதான் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட். அதில் இருக்கிற பவர் தான் நீங்கள் சூஸ் பண்ண தவிர இந்த 3 நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் சம் பீப்புள்ஸ் அந்த மெத்தட் அப்ளை பண்ணுவாங்க, ராங் ஆகும். ஏன்னா பிகாஸ் இதை மென்ஷன் நீங்கள் அதை மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போயே நான் அதை மென்ஷன் பண்ணிடுறேன் நான். ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து எனக்கு என்ன ஒரு 2 ஆகும். ஸோ டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னது? இட் மஸ்ட் பி 2 இருக்கும். அதுவே ஆர்டர் கேட்டால் என்னவா இருக்கும்? ஆர்டரோட வேல்யூ d cube by dx cube. ஸோ ஆர்டரோட வேல்யூ எனக்கு 3 எனக்கு இருக்கும். சிம்பிள் லாஜிக், ரைட்? இப்போ இதே மாதிரி இந்த கொஸ்டின் வரேன் பார்த்தாலே தெரியுது இதுதான் வந்து ஹையஸ்ட் கண்டிஷன். ஏன்னா பிகாஸ் இது dy by dx இது y. இப்போ இதான் ஹையஸ்ட் கண்டிஷன். அப்போ இதோட டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? டிகிரியோட வேல்யூ 3 அண்ட் ஆர்டரோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? 2 இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி டிகிரி ஃபைன் பண்ணுறது, எப்படி ஆர்டர் ஃபைன் பண்ணுறது. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் நம்ம போகலாம். ஏன்னா பிகாஸ் இது வரைக்கும் நல்லா பாருங்கள், பவர் 2 பவர் 3 இந்த மாதிரி ஃபுல் நம்பராக தான் எனக்கு நல்லா பாருங்கள். எல்லாமே 2 3 ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்பர்ஸ் 2 3 5 எல்லாமே நம்பர்ஸ் ஃபுல் நம்பர்ஸாக எனக்கு இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சார் ஃப்ராக்ஷனில் கேட்குறாங்க. 7/5 5/2 4/3 இப்படின்னு வந்து ஃப்ராக்ஷனில் இருந்தால் அதுலேருந்து எப்படி நம்ம டிகிரியை ஃபைன் பண்ணுறது, அது மூலமாக எப்படி ஆர்டரை ஃபைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து அடுத்த சம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணி பார்ப்போம், ரைட்? இந்த கண்டிஷன்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா ரேடிக்கல் ஃபார்மட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே டிகிரிக்குரிய கண்டிஷன் ஷுட் நாட் பி. ஏன்னா பிகாஸ் ஃபங்க்ஷன் பாருங்கள் 7/3 அப்படின்னு வந்திருக்கு எனக்கு இந்த வாட்டி. எனக்கு டிகிரியோ ஆர்டரோ இல்லை டிகிரியோ வந்து என்னால் ஈஸியாக பண்ணோடனே ஃபுல் நம்பர்ஸ் இருந்துச்சு 2 3 5 அப்படின்னு ஈஸியாக. அடுத்த பாருங்கள் 7/3 ஒரு ஃப்ராக்ஷனில் வந்துருக்கு, ரைட்? இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது ஃப்ராக்ஷன் என்னால் நேரடியாக ஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் ஃபைன் பண்ண முடியும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது எப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன்னா இது வந்து எனக்கு ரேடிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது. ஷுட் நாட் பி இன் ரேடிக்கல். ஸோ ரேடிக்கல் ஃபார்மேட்டில் எனக்கு ரேடிக்கல் மீன்ஸ் ஃப்ராக்ஷன்ஸில் எனக்கு இருக்கக்கூடாது. ரேடிக்கல் மீன்ஸ் என்னென்னா வந்து 1/2 1/3 1/5 ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ், ரைட்டா? இந்த மாதிரியான ஃப்ராக்ஷன்ஸில் எனக்கு இருக்கக்கூடாது. ஃப்ராக்ஷன்ஸை நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். நம்ம இந்த கண்டிஷன்ஸ் பாருங்கள் 7/3 இருக்குது. இதில் வந்து நான் ஒரு ஃபுல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஃபுல் நம்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து கன்வெர்ட் பண்ணணும் நான். அப்போ இந்த டேர்ம் எப்படி கன்சிடர் பண்ண ஒரு க்யூப் எடுத்துக்கலாமா நான்? போத் சைடு வந்து நம்ம க்யூப்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாமா? டேக் cube on both side.
ஸோ இப்போ ரெண்டு சைடுமே நம்ம கியூபை கன்சிடர் பண்ண இந்த டயராம் எனக்கு எப்படி வரும் ரைட்டா? சாரி, இந்த மெத்தட் dy/dx தி ஹோல் கியூப், ஓகே 7/3 நான் கியூப் பண்ண போகிறேன் நான். ஸோ கியூப் பண்ணும்போது இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆயிரும்? மல்டிப்ளை ஆயிரும் ரைட்டா? ஸோ 3ஆல் எனக்கு மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? 7 கியூப் அப்படின்னு வந்துடும் d²y/dx² தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கேயும் எனக்கு கியூப் ஆயிரும் ரைட்? ஸோ எனக்கு இந்த இடத்துலையும் எனக்கு என்ன ஆயிரும்? கியூப். ஏன்னா பிகாஸ் ரெண்டு பக்கம் நான் கியூப் கன்சிடர். இப்போ நான் அந்த 3 and 3 எனக்கு கேன்சல் ஆயிரும். ஏன்னா டேக் கியூப் ரெண்டு சைடுமே எடுக்கிறேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த சைடும் கியூப் நான் கன்சிடர் பண்ணேன், இந்த பக்கம் கியூப். ஸோ 3 எனக்கு கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன அவுட்புட் எனக்கு கிடைக்கும் நான் செக் பண்ணி பாருங்கள். அப்போ 1 + dy/dx தி ஹோல் கியூப் இந்த ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு 7 கியூப் d²y/dx² the whole power 3 எனக்கு இப்படி கிடைக்குது ரைட்? நல்லா பாருங்க. இப்போ ஆர்டர் அண்ட் டிகிரி ஃபைண்ட் பண்ணி இந்த டேர்மில் எனக்கு ஆர்டர் என்னவாக இருக்கும்? இதான் ஆர்டரோட வேல்யூ எனக்கு 2ஆக இருக்கும். டிகிரியோட வேல்யூ பாருங்கள் 3ஆக இருக்கும். ஸோ டிகிரியோட வேல்யூ எனக்கு 3ஆக இருக்கும். இதான் வந்து இதோட ஆன்சராக எனக்கு இருக்கும். ஸோ போன கொஸ்டின் வந்து நான் ஈஸியாக அந்த ஆர்டர் அண்ட் டிகிரி நான் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணியிருந்தேன். பட் இதோட கொஞ்சம் ஈஸியாக நான் ஃபைண்ட் பண்ண முடியலை. நான் ஃபஸ்ட் என்ன, பிகாஸ் அது ரேடிக்கல் ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த ரேடிக்கல் ஃபார்மேட்டை நான் ஒரு நார்மல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் நான். ஸோ அதுக்காக ரெண்டு பக்கம் நான் கியூபை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் நான். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு நான் 3 கன்சிடரேஷன். இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு நம்பர் ஃபார்மேட் வந்தது 7 நம்பர் ஃபார்மேட்டில் வந்து இப்போ நீங்கள் ஆர்டர் அண்ட் டிகிரியை ஃபைண்ட் பண்ண முடியும். இது பாருங்கள், இது dy/dx, இது d²y/dx². அப்போ எது ஹையஸ்ட் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்? d²y/dx. அப்போ அதோட ஆர்டர் தான் 2. அதோட எக்ஸ்போனன்ட் வந்து என்னது? அதோட பவரில் இருக்கிற வேல்யூ 3. அப்போ அதோட டிகிரியோட வேல்யூ 3. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ரைட்? ஓகே சார், இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி பாருங்கள், √1 + dy/dx ரூட் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் d³ பாருங்கள் 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் ரேடிக்கல் ஃபார்மேட்டில் இருக்குது, ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது. ஃப்ராக்ஷனை ஒரு நார்மல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் நான். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை ஃபஸ்ட் நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் நான். 1 + dy/dx ஹோல் பவர் 1/2 மார்க் பண்ணிக்கிறேன் நான். d³y/dx³ the whole power 2/3 அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ வந்து நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறபடி ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்தால் எனக்கு என்ன ஆகும்? ஒரு அசியூஷனுக்காக சொல்கிறேன் நான். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்தால் இந்த பக்கம் 2 வரும், இந்த பக்கம் 2 வரும். ஓகே, 2 கேன்சல் ஆயிரும். பட் இங்கே எனக்கு என்ன வரும்? 4/3 வரும். அகைன் ஃப்ராக்ஷன் தான் எனக்கு வரும். ஓகே, அகைன் தான் எனக்கு ஃப்ராக்ஷன் வரப்போனால அப்புறம் இப்போ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண ரெண்டு சைடுமே ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? அப்போ 2 கேன்சல் ஆயிரும். ஓகே கரெக்ட், இந்த பக்கம் கேன்சல் ஆயிரும். பட் இங்கே 4/3 வரும். அகைன் ரேடிக்கல் ஃபார்மேட்டில் தான் வருது. அப்போ 2ஆல் என்னால் மல்டிப்ளை பண்ண முடியாது. 3ஆல் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 3/2 வரும். ஸோ 3யும் பாசிபிள் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரும்போது எனக்கு இந்த ரெண்டு நம்பருக்குரிய எல்சிஎம் எடுக்கலாம் நம்ம. ஸோ எல்சிஎம் ஆஃப் 2,3 எனக்கு என்னவாக இருக்கும்? எல்சிஎம் ஆஃப் 2,3 வேல்யூ தெரியும், இட் மஸ்ட் பி 6. ஓகே, எல்சிஎம் ஆஃப் 2,3 வேல்யூ இட் மஸ்ட் பி 6. அப்போ என்ன பண்ண போகிறேன்? 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ரெண்டு சைடுமே ரைட்? அப்போ இந்த டேர்ம் எப்படி கன்சிடர் பண்ண போகிறேன் நான்? ரெண்டு சைடுமே நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் நான். ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணி இது என்ன கேன்சல் ஆகுது? 3 ஆயிரும். ஸோ இப்போ 1 + dy/dx the whole power எனக்கு என்ன கிடைக்கும்? 3 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் கேன்சல் ஆனால் 3. அதே மாதிரி d³ / x³ இந்த கண்டிஷன்ஸ் பாருங்கள். இந்த 3 கேன்சல் பண்ணால் 3 2 டைம்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் பவர் 4 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, ஏன்னா பிகாஸ் இதை நான் கேன்சல் பண்ணுறேன் நான். 2 வச்சு கேன்சல் பண்ணால் எனக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 3. ஸோ 6 கேன்சல் பண்ணால் 3, ரிமைனிங் 2 × 2 4 ஆயிரும் ரைட்? இப்போ இந்த கண்டிஷன் ஆர்டர் அண்ட் டிகிரி ஃபைண்ட் பண்ணாமல் கரெக்ட். ஆர்டரோட வேல்யூ பாருங்கள், இதுதான் ஹையஸ்ட் டிகிரி கோஎஃபிஷியன்ட். ஸோ ஆர்டரோட வேல்யூ வந்து எனக்கு 3, அதோட எக்ஸ்போனன்ட்டோட வேல்யூ வந்து ஹையஸ்ட் கண்டிஷன். அப்போ வந்து டிகிரியோட வேல்யூ எனக்கு 4. ஸோ இதான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க? இப்படி தான் கொடுத்துருப்பாங்க ரைட்? ஆர்டர் அண்ட் டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3,3, 3,4, 4,3, 1,2 இப்படி மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆப்ஷன்ஸை பார்த்தாலும் தெரியுது ஆர்டரோட வேல்யூ 3 அண்ட் டிகிரியோட வேல்யூ 4. அப்போ எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? கரெக்ட்.
ஆப்ஷன் பி 3,4 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி மூவ் பண்ணணும். போன கொஸ்டின் ஆர்டர் அண்ட் டிகிரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, சால்வ் பண்ண மாதிரி. இந்த வாட்டி கொஞ்சம் ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்தா அந்த ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் தெரியும். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்சிஎம் மெத்தட் அப்ளை பண்ணுறேன். எல்சிஎம் மெத்தட் மூலம் அந்த ஃப்ராக்ஷன்ஸை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். இன்னும் ஒரு 1-2 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டராக உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து the square root of d square y by dx square and cube root of dy by dx plus pi அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ரூட் ஒரு கியூப் ரூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபார்மெட் நம்மளோட ஃபார்மெட் மாற்றிக்கலாம். நம்ம d square y by dx square the whole power 1/2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன் நான், ப்ளஸ் ஈக்குவல் டு அது கியூப் ரூட் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம் dy by dx plus 5 the whole power 1/3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, 1/2 1/3 ஏன்னா கியூப் ரூட் ஒரு ஸ்கொயர் ரூட், ரைட். இந்த டேர்ம் வந்து இப்போ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 எனக்கு இது கேன்சல் ஆயிரும். பட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 2/3ன்னு வரும். அப்போ ஃப்ராக்ஷனில் வரும். ஓகே, 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 3/2ன்னு வரும். பட் இது 3/3 கேன்சல், அப்போ ஃப்ராக்ஷனில் வரும். அப்போ என்ன சார் பண்ணுங்கன்னா ரெண்டுமே 2,3ன்னு இருக்குது. அப்போ 2,3யோட எல்சிஎம் வந்து என்னவாக இருக்கும்? கரெக்ட், நீங்கள் திங்க் பண்ணுறது கரெக்ட். இட் மஸ்ட் பி 6. ஸோ அப்போ இந்த 6 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? தாராளமாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் 6 வச்சு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 6 வச்சு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரிமைனிங் எனக்கு என்ன வரும்? d square y by dx square the whole power 3 அப்படின்னு கிடைக்கும். பிகாஸ் 6/2 3 அப்படின்னு கிடைக்கும். dy by dx ப்ளஸ் 5 இதை டிவைட் பண்ணால் 6/3 வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 2 அப்படின்னு கிடைக்கும். இதில் பார்த்தாலும் தெரியுது ஹையர் ஆர்டரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஆர்டரோட வேல்யூ எனக்கு இட் மஸ்ட் பி 2ஆக இருக்கும். அப்போ டிகிரி அதோட ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட், அதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ டிகிரியோட வேல்யூ எனக்கு 3. ஸோ இப்போ ஆன்சர் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாருங்கள், 2,3. ஸோ ஆர்டர் அண்ட் டிகிரியோட வேல்யூ 2,3 எதை சாட்டிஸ்ஃபை பண்ண? ஆப்ஷன் கரெக்ட், சி இஸ் த கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஓகே, சிம்பிளான கொஸ்டின், ரைட்டாக பெருசாக எதுவுமே ட்ரை பண்ணல. பேசிக்காக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸை வச்சு நான் அதோட எல்சிஎம்ஸ் ஃபைன் பண்ணுறேன். அந்த எல்சிஎம் ஃபைன் பண்ணி அது மூலமாக அந்த கியூப்பை கன்சிடர் பண்ணி அது மூலமாக ஆர்டர் அண்ட் டிகிரியோட வேல்யூஸை வந்து நம்ம ஃபைன் பண்ணி, இதை வந்து பேசிக்கான ஆர்டர் அண்ட் டிகிரி. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ரைட்டா. இது வரைக்கும் டிவிஷனில் எந்த ஒரு டேர்ம் எனக்கு வந்ததில்லை. பட் இந்த மாதிரி டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். நம்ம யோசிக்கணும், இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கணும். அப்போ இந்த மாதிரி கொடுத்தா நம்மளோட ஃபார்மேட்டுக்கு ஃபஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்போ இந்த ஃபார்மேட் இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? நம்ம தாராளமாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமே நம்ம. அப்போ இந்த ஃபார்மேட் எப்படி எழுதிக்க போகிறோம்னா 1 + dy by dx the whole square the whole power 3/2 is equal to 2 into d square y by dx. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ பார்த்தா தெரியுது இது வந்து 3/2ல் எனக்கு இருக்குது. ஓகே, ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ ஃப்ராக்ஷனில் தான் என்னால் நேரடியாக சூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த வாட்டி இந்த பக்கம் எனக்கு எந்த ஒரு டேர்மும் எனக்கு கிடையாது. அப்போ ஏதாவது ஃப்ராக்ஷன் டேர்ம் ஏதாச்சும் கேன்சல் பண்ணணும். 6ஆல் மல்டிப்ளை பண்ண பார்க்கலாம். ஏன்னா பட் இந்த வாட்டி 6ஆல் மல்டிப்ளை பண்ண தேவை. இந்த வாட்டி ரெண்டு சைடுமே நான் ஸ்கொயரால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் ஜீவ் பண்ணிக்குவோம், ரைட்டா. ரெண்டு சைடுமே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 கேன்சல் ஆகும் எனக்கு. ஓகே, அப்போ இது வந்து ஃபுல் நம்பர் 3 அப்படின்னு வந்துச்சு. அப்போ ஃப்ராக்ஷனில் இல்லை, நான் இதுக்கு 6ஆல் மல்டிப்ளை பண்ணேன் இந்த டேர்மு. இந்த பக்கம் எனக்கு ஒரு 3 வந்துருச்சுன்னா அப்போ 2 3 வரும், கேன்சல் பண்ண முடியாது. எல்சிஎம் எடுத்து 6 பண்ணலாம். பட் இந்த ஒன்லி 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே என்ன 2ஆல் கேன்சல் ஆகுது. இது ஃபஸ்ட் சம் மாதிரி. ஃபஸ்ட் சம் இப்படி தான் நம்ம ட்ரை பண்ணோம். அப்போ இந்த ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1 + dy by dx the whole square the whole power 3 2 square d square by dx the whole square the whole power 2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கன்ஃபார்ம் பார்த்தாலே தெரியுது ஆர்டர் வந்து என்ன, இதுதான் ஆர்டர், ரைட். ஸோ ஆர்டரோட வேல்யூ எனக்கு என்ன வரும்? இட் மஸ்ட் பி 2 இருக்கும். டிகிரி அதோட எக்ஸ்போனனோட வேல்யூ. ஸோ டிகிரியோட வேல்யூ 2. ஸோ டிகிரியோட வேல்யூ எனக்கு 2 தான். ஸோ ஆர்டரோட வேல்யூ 2 அண்ட் டிகிரியோட வேல்யூ 2. அப்போ எந்த ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆர்டரோட வேல்யூ 2 கிடைக்குது அண்ட் டிகிரியோட வேல்யூ எனக்கு 2 கிடைக்குது. மேபி வெரி ஆப்வியஸ்லி ஆப்ஷன் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆகும். ஓகே சார், இப்போ இது வரைக்கும் ஆர்டர்னா என்னது, டிகிரி எப்படி ஃபைன் பண்ணுது, அதுவும் ஃப்ராக்ஷன் இருக்கிற டிகிரியை ஃபைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஒருவேளை டிகிரியே இல்லாத கொஷின் கிட்ட எப்படி சால்வ் பண்ணுங்க சார்? என்ன சார் டிகிரி எப்படி தான் 1 2 3 ஏதாவது கிடைக்குமே சார், டிகிரி இல்லாத கொஷின் எப்படி சார் இருக்கும்? அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வாட்டி நம்ம ஆர்டர் டிகிரியை பற்றி இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கேட்குறாங்க. இந்த வாட்டி log of dy by dx
e power dy by dx sin of இந்த மாதிரியான sin cos tan இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு கொடுத்தாங்கன்னா அது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸே கிடையாது. இங்கே ஷார்ட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் நான். இட்ஸ் நாட் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன். இது பாலினாமியல் ஃபங்க்ஷனே எனக்கு கிடையாது. பாலினாமியல் மீன்ஸ் என்ன, ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதனால் அது ஈஸியாக என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்னால் ஃபைனல் சொல்யூஷன் வரைக்கும் கொண்டு வர முடியும். பட் இந்த மாதிரியான இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் என்ன தான் அப்ளை பண்ணாலும் என்ன தான் மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் பண்ணாலும் அது வந்து ஃபைனல் சொல்யூஷனாக கொண்டு வர முடியாது. ரைட்டா? ஸோ அப்படி ஃபைனல் சொல்யூஷனாக கொண்டு வர இட்ஸ் நாட் அ பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது மூலமாக டிகிரி டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு மென்ஷன். இதுக்கு டிகிரின்னு ஒரு டேர்மே எனக்கு கிடையாது. டிகிரி டசன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ இது வரைக்கும் ஆர்டர் அண்ட் டிகிரி நம்ம ஃபைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த மாதிரியான ஃபார்மெட்டில் வந்து லாக் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் இ பவர் டிஒய் பை சைன் டிஒய் பை இந்த மாதிரியான ஃபார்மெட்டில் வந்தால் அதுக்கு ஆர்டரை ஃபைன் பண்ண முடியும். பட் டிகிரியை உங்களால் ஃபைன் பண்ண முடியாது. இது இன்னொரு மெத்தட். ரைட்? ஒரு கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு பெட்டரான ஃபீல் கிடைக்கும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரியான ஃபார்மெட்டில் வந்தால் மட்டும்தான் டிகிரி இருக்காது. வேறு ஃபார்மெட்டில் வந்தால் டிகிரி ஆப்வியஸ்லி எக்ஸிஸ்ட். ரைட்? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் லாக் ஆஃப் dy by d இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸில் வருது. ரைட்டா? கன்ஃபார்ம் இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ கன்ஃபார்ம் டிகிரி டசன்ட் எக்ஸிஸ்ட். அப்போ ஆர்டரை ஃபைன் பண்ணி தாராளமாக ஆர்டர் ஃபைன் பண்ணி இதோட ஆர்டர் வந்து என்ன இருக்கும் 1. ஸோ ஆர்டரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஆர்டரோட வேல்யூ இட் சுட் பி 1. பட் டிகிரியோட வேல்யூ வந்து எனக்கு என்னவாக இருக்கும், நான் ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணுறேன், டசன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ டிகிரியோட வேல்யூ நம்மளால் வந்து ஃபைன் பண்ண முடியும். இது வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். நல்லா பாருங்கள், நான் எப்படி மூவ் பண்ணியிருக்கேன். ஆர்டரோட வேல்யூ எனக்கு 1, ஏன்னா பிகாஸ் d1 by y. பட் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, சார் டிகிரியோட வேல்யூ 2 அப்படின்னு மார்க் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, மிஸ்டேக். பட் நம்ம கிளியராக படிச்சிருக்கோம், நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த சம் சால்வ் பண்ணால் d ஸ்கொயர் y by dx தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் dy by dx அதே மாதிரியான ஃபார்மேட்டில் தான் இருக்குது. பார்த்தாலே தெரியுது ஆர்டரோட வேல்யூ வந்து எனக்கு என்னது 2. ஆர்டரோட வேல்யூ எனக்கு 2. பட் டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னன்னா, ஏன்னா பிகாஸ் டிகிரியோட வேல்யூ கிடையாது. ஷார்ட்டாக மார்க் பண்ண டிகிரியோட வேல்யூ எனக்கு இருக்காது. ஏன்னா பிகாஸ் காஸ் ஆஃப் dy by dx அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பாருங்க. காஸ் 5x சைன் 5x அப்படின்னு எனக்கு இருக்குது. சார் நல்லா ரிசர்வ் பண்ணிக்கோங்க. எனக்கு சைன் ஆஃப் டிஒய் பை டிஎஸ் காஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் வந்தால் மட்டும்தான் டிகிரி கிடையாது. இது ஜஸ்ட் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ்னு இருக்குது. இதை என்னால் ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், ஈஸியாக ஒரு சொல்யூஷனாக என்னால் கொண்டு வர முடியும். அப்போ எனக்கு ஃபைனல் சொல்யூஷன் கன்ஃபார்ம் கிடைக்கும். அப்போ கன்ஃபார்ம் இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனாக எனக்கு இருக்கும். இது சைன் டிஒய் பை டிஎக்ஸ் காஸ் டிஒய் பை டிஎக்ஸ்னு இருக்குது. பட் இங்கே பாருங்கள், cos x sin இது ஈஸியான ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போனா இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். இப்போ இதோட ஆர்டர் வந்து என்னவாக இருக்கும், ஆர்டரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1. டிகிரியோட வேல்யூ என்னால் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். டிகிரியோட வேல்யூ வந்து எனக்கு என்னது 3. ஸோ இதுக்கு வந்து டிகிரி வந்து என்னவாக இருக்கும், எக்ஸிஸ்டாக எனக்கு இருக்கும். யாரும் மறந்துடக்கூடாது. ஏன்னா பிகாஸ் இது எனக்கு இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் காஸ் 5x ப்ளஸ் சைன் 5x அப்படின்னு எனக்கு ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை இந்த கொஸ்டின் கூட எடுத்துக்கிறேன் நான். ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டின் கூட எடுத்து நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே கூட நான் ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் லிசன். இப்போ இந்த கொஸ்டின் வந்து எனக்கு இப்படி இருக்குன்னு நான் செய்ய மாட்டேன். நான் dy by dx தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இப்படி இருக்குன்னு நான் செய்ய மாட்டேன். log x ஈக்குவல் இப்படி எனக்கு இருக்குன்னு அசீவ் பண்ணி கொஸ்டின் உங்களுக்கு விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு இந்த கொஸ்டின் எனக்கு இப்படி இருக்கிற கொஸ்டின் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆன்சர் ஆகுன்னு செக் பண்ணலாம். லாக் எக்ஸ்னு இருக்குது. லாக் எக்ஸை உங்களால் ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி ஃபைனல் சொல்யூஷன் வரைக்கும் கொண்டு வர முடியும். ரைட்? அப்போ இந்த டேர்ம் எனக்கு என்னவாக இருக்கும், ஆர்டரோட வேல்யூ வந்து எனக்கு என்னவா, இட் மஸ்ட் பி 1ஆக இருக்கும். டிகிரியோட வேல்யூ கன்ஃபார்ம் எக்ஸிஸ்ட். டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னது 2ஆக எனக்கு இருக்கும். ஸோ டிகிரியோட வேல்யூ வந்து என்ன வரும், இட் ஷுட் பி 2ஆக எனக்கு இருக்கும். ரைட்? அப்போ அதனால தான் இந்த டேர்மையும் நான் கன்சிடர் பண்ணுறேன். அதனால தான் காஸ் 5x சைன் 5x இருக்குது. அப்போ கன்ஃபார்ம் எனக்கு டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகும். எனக்கு காஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ்னு எனக்கு இல்லை. அப்படி இருந்தால் அது இருக்காது. பட் இந்த வாட்டி காஸ் 5x சைன் 5xன்னு இருக்குது. ஸோ அப்போ இப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக பாருங்கள், இந்த டேர்ம் பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் தி ஹோல் பவர் 5 சைன் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த டேர்ம் எப்படி கன்சிடர் பண்ணலாம், ஆர்டரோட வேல்யூ எனக்கு 2. ஏன்னா பிகாஸ் ஆர்டரோட வேல்யூ எனக்கு வந்து 2. டிகிரி பாருங்கள், சைன் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. சைன் டிஒய் பை டிஎக்ஸ்னால் இது ஒரு பாலினாமியல் கிடையாது. டிகிரி டசன்ட் எக்ஸிஸ்ட். ரைட்? ஸோ எப்படி நான் மார்க் பண்ணிக்க போகிறேன், நான் டிகிரி கன்ஃபார்ம் இதுக்கு கிடையாது.
ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ரைட்டா, இது எப்படி நம்ம மூவ் பண்ணுறது, எந்த மாதிரியான அப்ரோச்சில் வந்து அதை நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ ஆர்டர் எப்படி ஃபைன் பண்ணுறது, டிகிரி எப்படி ஃபைன் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் டிகிரியை ரேடிக்கல் ஃபார்மேட்லேருந்து எப்படி ஃபைன் பண்ணுறது, தென் ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இல்லாமல் இருந்தால் அது எப்படி நம்ம டிகிரியை ஃபைன் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த செஷனில் வந்து நம்ம ஆர்டர் என்னது, ஆர்டரோட டிகிரி எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது, தென் ஆர்டர்லேருந்து ரேடிக்கல் ஃபார்மேட் கேட்டால் அதோட டிகிரி எப்படி ஃபைன் பண்ணுறது, ஒருவேளை பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இல்லாமல், இட்ஸ் நாட் அ பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இல்லாமல் இருந்தால் அதை எப்படி நம்ம வந்து டிகிரிஸை ஃபைன் பண்ணணும் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து பார்ட் பியில் மேக்ஸில் அரௌண்ட் 30 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நியர்லி ஒரு 10 டாபிக்ஸ் 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சப்ஜெக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வர இந்த ஆர்டர் அண்ட் டிகிரியை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இது ரிலேட்டாக உங்களுக்கு வந்து நிறைய கோர்ஸ், இது ரிலேட்டாக நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம இன்ஸ்டியூட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், நான் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் கீழே வந்து நான் நம்பர்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக கால் பண்ணால் இந்த நம்ம வந்து மேக்ஸ் வந்து இப்போ நான் ஒரே ஒரு வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணிக்கணும். தென் மோர் நம்பர் ஆஃப் ஸோ 10 சப்ஜெக்ட் இருக்குது, 10 சப்ஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டாபிக் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குரிய வீடியோஸ், அந்த எல்லாத்துக்குரிய கண்டென்ட் வந்து நம்மளோட கோர்சஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வேணால் நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள். அந்த கோர்சஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அந்த கோர்சஸோடைய டீட்டெயில்ஸ், அதோட சிலபஸ் எப்படி, அதில் எப்படி நம்ம மூவ் பண்ணி அதுக்குரிய பேமெண்ட் எல்லாம் பண்ண எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிளியர் கட்டாக எல்லா விதமான கான்செப்ட்ஸும் அந்த கிளாஸஸில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ரைட். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக கால் பண்ணுங்கள். அது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அட்மின் பீப்புள் வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நெக்ஸ்ட் அதர் வீடியோ மேக்ஸ் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபர்தராக நம்ம ஜாயின் பண்ணலாம். அண்டில் தென் பை பாய்.